இன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லணும். என்னுடன் 30 ஆண்டுகள் மேல் பயணித்து நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் என்னுடன் உறுதுணையாக இருந்து என்று நம்பிக்கை வைத்த பலருக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்த பிறகு பதவிகள் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டது இணங்க பலருக்கும் மாநில பதவிகளும் மாவட்ட பதவிகளும் கொடுக்கப்பட்டதை குறித்து என்னுடன் பயணித்தவர்கள் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். மாநில தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அமைப்பாளர் கேசவநாயகம் அவர்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் தேதியும் இல்லாவிட்டாலும் அவர்கள் அலைபேசியில் அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கார் என்ற செய்தியை முதற்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அவங்கவுங்க இந்த 30 வருஷம் 35 வருஷம் பயணத்துக்கு எல்லாரும் என் கூட இருக்காங்க. தொடர்ந்து என் மீது நம்பிக்கை வைத்து நாட்டாமை நம்மை சிறந்த ஒரு பாதையில் தான் எடுத்துச் செல்வார் என்று உறுதி சேர்க்கும் வகையில் இன்று ஒரு விழா நடத்தியிருக்காங்க. நன்றி எதிர்பார்த்து செயல்படுவோம் நான் அல்ல, அதுவும் தான் என்னுடைய தோழர்களும். இருந்தாலும் ஒரு தேசிய இயக்கத்தில் இணைந்த பிறகு தேசிய அளவிலே மாநில அளவிலே பதவிகள் வாங்குவது என்பது சிரமம். அதை எங்களுக்கு தந்து உதவிய நயினா நாகேந்திர அவர்களுக்கும் கேசவநாயகம் அவர்களுக்கும் இதை முன்னெடுத்துச் சென்ற அனைத்து தலைவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். விவகாரத்தை சொல்லிக்கிட்டே வராங்க. எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வையில்? என்னோட பார்வையில் ஒரு ரிவிஷன் பண்றாங்க இல்லையா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அப்ப சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் சொல்லலாம், திருத்தம் சொல்லலாம், சரிபார்த்தல் சொல்லலாம். இது சரிபார்த்தம் தான் நடத்தது. இது என்ன நடந்திருக்கு இதில் அப்படின்னு பார்த்தா முக்கியமா என்ன அதோட சாராம்சம் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல விடுபட்டவர்கள் இருக்கலாம். விடுபட்டவர்களை இணைப்பதற்கு, ஏற்கனவே மறைந்தவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்களை நீக்குவதற்கு, புதிய வாக்காளர் இளைஞர்கள் நிறைய பேர் போன தேர்தலில் வாக்குகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு இணைப்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது. அதுக்கப்புறம் வெளிநாடுக்கு சென்று விட்டார்கள், இங்கே இல்லவே இல்லை என்ற நிலைப்பாட்டில் அவங்க அவங்க நீக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை நீக்குவதற்கு இந்த மாதிரி சரிதான் செய்கிறாங்க. இட்ஸ் ரிவிஷன். ரிவிஷன் இப்போ கல்லூரியில் படிக்கிறீங்க, ரிவைஸ் பண்ணலையா? அதே மாதிரி எவ்ரிதிங் ரிவிஷன் சொன்னாலே அது எதையும் யாரையும் நீக்குவதற்காக அல்ல, இருப்பதை சரிபார்த்தல், இல்லாதவர்களை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்கிறது எதற்காக எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. அது விட்டு இது மாதிரி பெருசாக சொல்றாங்க. ஏன்னா நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் இது நடக்குது. 3 தடவை போறாங்க வீட்டுக்கு, கேட்குறாங்க, அவங்க அதை சரி பார்க்குறாங்க, கியூஆர் கோடு முதற்கொண்டு ப்ரொவைட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது எதிர்ப்பதற்கு இது ஒன்றுமில்லை, அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று என்னுடைய கருத்து. நீ கேட்டதுக்கு பதில். தாவேக்கா இப்ப ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் நடத்த தமிழக வெற்றி கழகம் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இது எது பாதிப்பு ஏற்படும்? என்ன வெற்றி முன்னெடுக்கிறாங்க? எதிர்ப்பு தெரிவிச்சு, ஏன்னா இப்ப திமுக அவங்கள பத்தி அதிகமா பேச விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க புதிய கட்சி ஆரம்பித்து அவங்க சைலண்டா இருக்கீங்களா அன்பு சகோதரர்களே? அதாவது இயக்கம் துவங்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கொள்கைகளோ, நாம் எப்படி வழிநடத்தப் போகிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற எண்ணம் முதல்ல இருக்கும். மக்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு அரசியலாக அவங்க பேசிட்டு இருக்குது. இவங்க போராட்டம் நடத்தா நாங்களும் போராட்டம் நடத்துறது, அது கொள்கை அடிப்படை கிடையாது. எஸ்ஐஆரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். நான் ஒரு புரிஞ்சுட்டு தான் பேசுறாங்க என்னன்னு எனக்கு தெரியல. நான் தொடர்ந்து அவருக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற செயல் இங்கே எல்லாரும் எதுக்குறாங்க, நம்ம எதுக்காட்டி நல்லா இருக்கான்னு சொல்லி எடுக்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். இன்னும் பெரிய விஷயமா இல்லை. முதல்ல புரிதல் வேண்டும். என்னன்றது புரியாமல் பேசுறது தப்பு. சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச பிறகு பேசணும். இல்லாட்டி யூ ஷுட் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் சேயிங். அதோட சாராம்சம் என்ன, சரத்துக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசணும். சார், அரசியல்லேயே ஒரு புரிதல் இல்லாத ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது என்று தொடர்ச்சியாக உங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 50 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக தொடர்ச்சியாக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அழைப்பு விட்டாங்க, நீங்க தானே சொல்றீங்க, எனக்கு தெரியாது. ஆர்பி உதயகுமார் தொடர்ச்சியாக அது அவரை போய் கேட்கணும். அழைப்பு விடுத்தாங்களா இல்லையான்னு முழுமையா தெரியாம
கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிச்சிட்டீங்களா எனக்கு தெரியல. ஐ ஹவ் நாட் அழைப்பு விடுத்திருக்காங்க எனக்கு தெரியல. எந்த விதத்தில் தாங்க வேண்டும் என்று அவசியம் சொல்லுது. பழைய படங்களா பழைய நிகழ்வுகளா? Even you are talking about what has happened in the past, should we keep on reminding people about that கேக்குறீங்க இல்லையா? கொண்டாட வேண்டியது கருத்துக்களே அவர் சொல்கிறார். மாரி செல்வராஜ் பற்றி நீங்க கேட்குறீங்க தொடர்ந்து அந்த கேள்விகள். அவங்க ஒரு நிகழ்வுகள் நடந்திருப்பதை சுட்டி காட்டுவது தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்க பைசன் பத்தி நீங்க அண்மையில் பார்த்தனால சொல்றேன். பைசன்ல அவங்க ஜாதியை சொல்லவில்லை. ஒரு நிமிஷம். நாட்டாமை என்ன சாதி? நாட்டாமை பஞ்சாயத்து பண்றவருக்கு சாதியா? இல்ல ஒரு நிமிஷம் நீங்க பதில் சொல்றீங்களா ஐயா? நாட்டாமை சாதிய படம் கிடையாது. நாட்டாமை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவராக நல்ல மனிதராக வராங்க. தேவர் மகனும் அந்த பகுதியில் படம் எடுத்தனால தேவர் மகன் பேர் வச்சிருக்காங்க. அதனால ஜாதியை புகுத்த நினைக்கிறார்கள், அதை பற்றி வலுவாக சொல்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாமே ஒரு படம் எடுக்கிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் தான். இட்ஸ் an industry which entertains people. There are certain எல்லாமே அப்படி சப்ஜெக்ட் எடுக்க முடியாதுல்ல. இதை சொன்னால் அது சொன்னால் இது குற்றம் பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாரி சொல்கிறதுக்கு கேட்டனாலும் சொல்கிறேன். நீங்கள் சில பேர் சொல்கிற கருத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும்னு சொல்லி என்கின்றவன் தான் நான். ஜாதியை பற்றி அதிகமாக அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டால், ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை அதிகமாக அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் நடந்ததாக இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஹாலிவுட் படம்லாம் இருக்குது. ஹாலிவுட்டில் டுடே ஆல்சோ they are talking about the blacks. அவங்க எப்படி துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்கள அங்கீகாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் அப்போ அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? அவங்க கருத்துக்கள் வெளிப்படுறது. நாம் இன்னும் ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறோம். சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டு எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற இடத்தில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. இது போல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அது ஒன்றும் தவறு இல்லை. பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய முன்னாள் தலைவர் நயினாருடைய பதவிக்காலம் காலியாவதுக்கு உண்டான நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கு. அந்த கவுண்டவுனை முன்னாள் தலைவர் அண்ணாமலை இவங்க எல்லாமே எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சேகர் பாபு சேகர் பாபு என்ன சொல்றாரு? அமைச்சர் சேகர் பாபு இப்ப இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய அந்த மாநில தலைவர் பொறுப்புக்கான அந்த கவுண்டவுன் எண்ணப்பட்டு இருக்கு முடியறதுக்கு. அந்த கவுண்டவுனை அண்ணாமலை போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இதன் மூலமா பாஜகவின் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியாது. அவர் சொல்றான்னா சேகர் பாபு அவர்களை தான் கேட்க வேண்டும். அவருக்கு எப்படி இந்த மாதிரி செய்தி அவர் காதுகளுக்கு வந்திருக்கிறதா என்று அவங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஒரு மூத்த தலைவர், அவருடைய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? செயல்பாடு சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காங்க. அது மார்க் எடுக்கிற மாதிரி செயல்படுறாங்க. இப்போ ஏற்கனவே முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருந்தாங்க. அண்ணாமலைக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் இப்போ பதவி ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இருக்கும்போது திடீர்னு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூடயே பயணித்தவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மனத்தாங்களா இருந்திருக்கலாம். அதான் சரி செஞ்சு மேலே கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், நீங்க டிடிவி தினகரன் பற்றி அதாவது தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு அவருக்கு கேவலமாக இல்லையா? அது ஒரு அவல நிலைன்னு சொன்னால் தவறாக சித்தரித்து விட்டார்கள். கேவலம்ன்ற வார்த்தை நான் பயன்படுத்தல, அவலம் என்று சொன்னேன். ஏன்னா அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார். அந்த இயக்கத்தில் அவர் எடுத்த காரணம் எதற்காக அந்த இயக்கம் ஆரம்பித்தார் என்று அன்பு சகோதரர் டிடிவி நல்ல நண்பர் தான் அவங்க எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த முயற்சிகள் வெளியே செல்லும் போது இங்கே அவர் தாவாக்க இன்று புதிதாக எதையும் நிரூபிக்காத ஒரு இயக்கத்துடன் சேருகிறேன் என்று சொல்வது அவர் இயக்கத்திற்கு அவலமாக இருக்கும் என்று சொன்னோம். அது இப்பயும் அதை தான் சொல்லுவோம்.
அந்த சம்பவம் நடந்தது வந்து ஏற்கனவே ரேடு கண்டக்ட் பண்ண பிறகு, அதிகமான வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, இது வந்து என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து ஏதோ கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லும் போது ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டதை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இது நடந்திருக்கு. அதனால அவங்க வந்து அந்த வேலை இன்டெலிஜென்ஸ் சரியா ஒர்க் பண்ணனால தான் பெரிய ஒரு வெடிப்புக்கு குண்டு வெடிப்போ பெரிய ஒரு சம்பவங்கள் நடக்காமல் தடுத்தது வந்து மத்திய அரசு மறந்துடக்கூடாது. நடக்க போறதை தடுத்து அங்கங்கே வந்து நிறைய வந்து ஆடியன்ஸ் கிடைச்சு கைப்பற்ற சூழ்நிலை அதே கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இங்க இருந்திருக்காங்க. அதனால they have done their job very well. இருக்கா நிறைய இருக்கு கேள்விகள். பரவாயில்ல. நாங்கள் மதுவுக்கான போராட்டம் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிபியில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு ஆல்கஹால் சொல்கிறது தான் எங்களுடைய கொள்கையாகவே இருந்துட்டு இருக்கு. மது வந்து அதிகமாக வந்து பல விதத்தில் பல ரூபத்தில் வந்து மக்களை சீரழித்து கொண்டிருப்பது உண்மை. இப்போ வந்து திருச்சியில் அந்த காவல் குடியிருப்பு உள்ளே போயிட்டு வெட்டும் போது அதுக்கு காரணம் ஒரு போதையில் இருந்தவன் தான் அப்படி செய்ய முடியும். தன்னிலை மறந்தவன் தான் அதை செய்ய முடியும் இல்லையா. ஒரு காவலர் குடியிருப்பு உள்ள போகும்போது காவலர் குடியிருப்பு தான் போகிறோம்னு சொல்கிறது அச்சம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவன் போதையில் இருந்தானா இல்லாட்டி ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றது எனக்கு புரியல. அதனால இது வந்து நீ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எல்லாம் உறுதுணையாக இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாம் ஒழிச்சிருக்காங்க. இதுதான் எல்லாருடைய இதுவும் போட்டிருக்காங்க. ஸோ மதுவை ஒழிப்போம் சொல்லும் போது வி ஹாவ் டு டேக் சிவியர் ஆக்ஷன். ஏன்னா எதை பாதிக்குது, இளைய தலைமுறை சாதாரண இடத்துல எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆகவே போதை வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால ஆதவர்கள் கூட சொல்றாரு, அவரும் வன்முறையை தூண்டுறாருல, இதான் உங்க நல்ல செய்தி. வந்து தொட்டு பாருன்றாரு. யாரு தொட போறா, என்ன பண்ண போறா? வாட் ஆர் யூ டாக்கிங்? டாக் பாலிடிக்ஸ், டாக் அபவுட் பீப்புள். வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஃப் தி பீப்புள்? மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்றதை விட்டுட்டு என் தலைவன் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு என்ன வந்து தொட்டுப்பாரு அப்படின்னு சொன்னா யாரும் வந்து 4 பேர் வந்து அடிச்ச பிறகு இவங்க திருப்பி அடிப்பாங்களா? யூஆர் ட்ரைங் டு சே, இவங்களாம் சொல்லுவாங்களா எங்க தலைவனை தொட்டுப்பாரு சொன்னாங்கன்னா முதல்ல இவங்க திட்டுவோம். முதல்ல என்ன தொட்டு பார்க்க நல்லா தானே போயிட்டு இருக்கேன், என்ன போய் தொட்டு பாரு எவனோ சேர்ந்து அடிப்பான் அப்புறம் திருப்பி அடிக்கணுமா? அது வன்முறை தூண்டும் செயல். திஸ் ஷுட் பி கண்டம். திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ். டாக் அபவுட் யுவர் பாலிசிஸ். என்ன செய்ய போறீங்க, மக்களுக்கு புதிதாக என்ன சொல்ல போறீங்க, இதை பேசுறது தான் அரசியல். நிறைய பேர் வரணும், அரசியலுக்கு வரணும். நான் வரதான் சொல்றேன் எல்லாரையும். டாக் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. டோன்ட் லீட் த பீப்புள் அஸ்ட்ரே. சொல்லுங்க. அவர் சொல்ற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் a new party which has started, not proved anything. ப்ரூவ் பண்ணுறது 2026 தேர்தல் நின்ன பிறகு ப்ரூவ் பண்ணுறது. அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரர்கள் சொல்கிறேன், let them all prove themselves, then talk about that. அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பொது வாழ்க்கையில் முதல்ல இருந்துட்டு இருக்கேன். கேட்டு பாருங்க, ரசிக மன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும், இந்த ரசிக மன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், எங்கே வேணா போய் பாருங்க. You can also verify, which is not there because social media was not strong at that point of time. அப்போ நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சிருக்கேன்னு சொல்லலை. ஸோ நான் வந்தது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்கள் உண்டு. பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருக்கும். கேடிகே தங்கமணி சிபிஐ டாலரஸ்ட் லீடர் சிபிஐ கேடிகே தங்கமணி பெரிய பாதம், சிபா ஆதித்தனார் என் பெரிய பாதம், கேபி கந்தசாமி மைத்துனர் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராக இருந்திருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்டவன் தான். அதனால என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போறோம், வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றதை கணிக்கணும் முதல்ல. அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டு பாரு, என்ன பண்றோம் பாரு, கூட இருக்கணும், வெட்டி பார்த்துருவோம், வெட்டிடுவோம், குத்திடுவோம் பேசுறது அரசியலா? வி டாக் அபவுட் பாலிசி. மக்கள் வந்து என்ன பண்ணணும், வாட் ஆர் வி கோயிங் டு டெல் தி நியூ ஜெனரேஷன் தட் இஸ் தேர். 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா இருக்கும் போது we have to make our country proud, we have to make our country grow economically. 4வது இடத்துல முதல் இடத்துக்கு எப்படி போகணும்னு சிந்திக்கிறோம், அதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கீங்க சொல்றது அரசியல். நான் இவனை தொட்டு பாரு அவனை தொட்டு பாரு, யாரும் தொட முடியுமா வைக்க முடியுமானா என்ன தூண்டுறீங்க? அப்படியா அடிக்க போறாங்க எல்லாரையும்? அப்படி பட்ட அரசியல் அல்ல. நோபடி இஸ் அட்டாக்கிங் எனிபடி. நீங்க பேசுறது பவள விழாவை பத்தி வந்து தவக தலைவர் கிண்டல் பண்றாரு. அவங்க பாரம்பரியமா நடத்திருக்காங்க, அதையும் கிண்டல் பண்றீங்க. அதனால மக்களுக்கு என்ன?
நாளைக்கு வந்து நான் வந்து 70வது வயசு கொண்டாடுறேன், சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னா 70 வயசு கொண்டாடுறது அதுக்கு தான் சொல்லுவோம். அப்படி கொண்டாட சொல்ல முடியாது. டாக் சென்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் வந்து எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நியாயத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லாத கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க. இன்னும் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு 1000 ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்லுங்க. ஆஸ்க் ஹிம் ஹிஸ் பாலிசிஸ். லெட் நாட் ஹிஸ் பார்ட்டி டாக் அபவுட் பீப்புள், இன்ஸ்டிகேட் வயலன்ஸ். அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன். 70 ஆண்டு பவள விழா கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா பத்தி அவங்க பவள விழாவில் பேசுறது சரின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இழிவா பேசிட்டு இருக்காருல்ல, கையை வச்சு பாருன்றாரு. அப்புறம் இது பத்திரிகையாளராகவே இருந்திருக்கீங்க. பத்திரிகையாளர் தான் எப்பயும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து அவங்க தலைவரை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரிப்ளை பண்ணதானே செய்வாங்க. அது சரியாகத்தானே இருக்கும். ரிப்ளை பண்ணதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னா பல பேர் பேசுறாங்க, அவங்க கண்டிக்கவும் செய்யறாங்கல்ல. ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவ்வளோமா அவதூறு சொல்லி பேசிட்டு இருக்காரு, ஒருத்தர் பதவி விலக்கம் செய்யறாங்க, திருப்பி சேர்த்துக்கிறாங்க. இது வந்து அப்பாற்பட்ட ஒரு இட்ஸ் நாட். அதையும் நான் வந்து 100% ரைட்னு சொல்லலை. லெட் அஸ் இம்ப்ரூவ் த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சினாரியோ. அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்ற போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு வர மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லி தரப்போம்? லெட் அஸ் லீவ் சம்திங் பிஹைண்ட் ஃபார் தம் டு ஃபாலோ. என்னை பொறுத்து அதான் நான் சொல்லுவேன். எனக்கு யாருமே காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனா எது நியாயமோ அது மட்டும் எனக்கு பேச தெரியும். அட்டாக் பண்றதுக்காக அட்டாக் பண்றவன் நான் கிடையாது. ஐ டோன்ட் ஹிட் பிலோ த பெல்ட். எனக்கு வந்து நியாயமா இருந்தால் நியாயம்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு நியாயமா படாட்டி ஐம் சாரி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்றது தப்புனா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாதா? அது எப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆவான்னு கிண்டலா பண்ணுவோம்? எவ்ரி ஃபாதர் வில் திங்க் த சன் ஹஸ் டு பிகம் சம்படி பிக். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அது வந்து உடனே இந்த கேள்வி, இவர் இப்படி சொல்லலாமான்னு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். அது அல்ல. பீப்புளுக்கு என்ன பண்ண போறோம்? வாட் இஸ் இட் தட் we are going to do for the people ன்றே சொல்ல மாட்டேன்றாங்க இந்த கட்சின்னு. அப்புறம் எப்படி? அப்போ we have to do something. அதான் என்னுடைய கருத்து. தேர்தலுக்கு அதாவது முதல்ல இது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டீவியேட் டு தி ஹோல் திங். முதல்ல எனக்கு வந்து அவர் பர்சனலாக தெரியாது. பர்சனலாக தெரியாட்டி வருத்தம் தெரிவிக்கணும் இல்லையா? அப்போ எனக்கு டோட்டலாகவே தெரியாது அவரை. இதமும் வந்து பல பேர் தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் இண்டியா லெவல்லையும் மறந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்த முடியாது. வருத்தங்கள், ஆழ்ந்த வருத்தங்கள் எனக்கு இருக்கு. ஆனால் இங்கே நடிகர் சங்கம் ஒன்று இருக்கிறது. அப்போ வெதர் வாஸ் மெம்பர் ஆஃப் த நடிகர் சங்கமாக இருந்தாரா? அப்படி மெம்பராக இல்லாட்டி கூட நடிகர் சங்க கலைஞர் தானே என்று அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம். நீங்கள் வந்து அவங்கள போய் கேட்கணும். என்னை பொறுத்து அவதான் நான் வந்து நடிகர் சங்கம் இல்லை. நான் வந்து நடிகர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர், முன்னாள் தலைவர் வந்து முன்னாள் செயலர், முன்னாள் உறுப்பினர் வந்து இப்போ நான் உறுப்பினர் கிடையாது. பட் ஐ ஃபீல் ஃபார் பிகாஸ் இட் பீன் சஃபரிங் அ லாங் டைம். தெரியாதுல்ல. இப்போ பொன்னம்பலம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பொன்னம்பலம் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. பொன்னம்பலம் ஃபோன் பண்ணார். ஐ கேம் டு நோ. ஐ ஸ்டார்டட் ஹெல்பிங் ஹிம். இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அப்பயே சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப் பாலா ஹட் கம் அண்ட் டோல்ட் மீ, சார் இந்த மாதிரி இருக்குது சார், ஹெல்ப் பண்ணுறீங்களா, நம்ம போய் பார்க்கலாமான்னு 100% நான் போயிருப்பேன். எனக்கு தெரியாது. இறந்த பிறகுதான் செய்தியே வருது. டில் தென் ஐ டோன்ட் நோ தட்ஸ் அபிநய் ஆர்டிஸ்ட் வந்து சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். எனக்கு தெரியாது. பல பேர் கேன்சரை சஃபர் பண்ணுறாங்க சொன்னால் தான் எனக்கு தெரியும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீது ஒரு அதீத அக்கறை கொண்டவர் சரத்குமார் அவர்கள். பல்வேறு காலகட்டங்கள் யார் மேலே அதிமுக மீது அக்கறை கொண்டவர்? பல்வேறு காலகட்டங்களில் அவங்களுக்கு நீங்க பல உதவிகள்லாம் செய்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அதிமுகல இருந்து செங்கோட்டையன், டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள் இவங்கெல்லாம் பிரிஞ்சு நிற்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் சரியா இருக்குமா? அந்த நிலைமை 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இணைந்து வந்து செயல்பட போறாங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் கூட வந்து விலகி போகும்போது உண்மையிலே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு இன்னைக்கு நான் நினைக்கிறோம் தான். நான் வந்து ஐ எம் நோபடி டு சே வாட் ஷுட் பி டன், என்ன ஆக்ஷன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடுக்கணும் என்னால் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து இறைவன் அவதாரம். ராமருக்கு அணிலும் தேவைப்பட்டது. கிஷ்கிந்தாவிலிருந்து வானர சகோதரனும் தேவைப்பட்டார்கள். ஆக அனைவரும் அரவணைத்து சென்றால் அது வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்று நம்புறவனா, அது அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் திஸ் மக்கள் பார்க்கும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்களும் ஆதங்கப்படுறீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள. அதனால ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் டாக்டர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் ஒன்றாக இருந்தால் நன்றாகும் நான் நினைப்பேன். I don't want anybody to யாரையும் உடைச்சு பார்க்கணும், பிரிச்சு பார்க்கணும் எண்ணம் எனக்கு கிடையாது.
பாஜக சொல்லிதான் கூட்டணி, அதாவது பாஜக சொல்லிதான் இந்த ஒருங்கிணைப்பு பணியை முன்னெடுத்தேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. இதே போலதான் முன்னாடி ஓபிஎஸும் அவர்களும் சொல்லியிருந்தாரு. டிடிவி தினகரன் அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சொல்லிட்டு இருக்கு எல்லாருமே அதிமுக இருந்து வெளியில இருக்காங்க, பாஜக இருந்து வெளியே வந்துட்டாங்க. இது பாஜகவை நம்பி அவர்கள் பேச்சை கேட்டவர்கள் இன்றைக்கு தனித்தனியா நிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பம். அவங்க சொல்லிதான் செய்யறாங்கன்றது திருப்பி அதே தான் முதல்ல சொன்னதுதான் பதில். அதாவது கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது. அவங்க சொன்னாங்களான்னு அவங்க தெரியாது. யார் யாருக்கு கட்டளை இட்டார் அது அவங்க சொல்றாங்க. பட் வெதர் தே ஹட் செட், நீங்க சொன்ன சோ அண்ட் சோ சார் மிஸ்டர் எக்ஸ் டோல் மீ இது போய் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அப்போ அவங்க சொல்லலாம். அந்த கோர்ட் இல்லாமல் அவங்க சொன்னதான் அவங்க செஞ்சோன்னு சொல்லும் போது இட் இஸ் ஒரு மாதிரி ஏதோ அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்ற மாதிரி இருக்குல்ல, அவங்க சொல்லி தான் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் கேட்கணும். இல்ல அந்த திருவிழா வந்து அரசியல் சார்ந்தவர் பண்ணாம அவங்க மற்றவர்கள் இழிவுபடுத்த செய்தால் அது தவறு தான் நான் சொல்லுவேன். அவங்க அவங்களுடைய சாதனைகளை சொல்லிக் கொண்டு சென்றால் சிறப்பாக மற்றவர்கள் இழிவுபடுத்துறதுக்காக ஒரு விழாவை எடுக்கக்கூடாது. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த பல முக்கிய நிர்வாகிகளுக்கெல்லாம் பாஜக ஒரு முக்கிய பொறுப்புகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கட்சியை கலைச்சிட்டு பாஜக இணைஞ்சிருந்தீங்க. உங்களுக்கான அந்த பொறுப்புகள் எப்ப எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரியான பொறுப்புகள் எதிர்பார்க்கலாம்? எனக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன், பொறுப்புகளை எண்ணி பொறுப்புகளுக்காக வந்தவன் கிடையாது. நேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்கணும்னு வந்துட்டேன். இப்போ நேஷனல் பிரசிடென்ட் இன்னும் அவங்க இன்னும் தேர்ந்தெடுக்கல. இப்போ பீகார் தேர்தல் நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். வந்த பிறகு மேபி தே வில் அப்பாயிண்ட் தி நேஷனல் பிரசிடென்ட். நேஷனல் பிரசிடென்ட் வந்த பிறகு தான் தே வில் கேன் அப்பாயிண்ட் பீப்புள். அதனால் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மாநில பொறுப்பு தந்திருக்காங்க, மாவட்ட பொறுப்பு தந்திருக்காங்க, மண்டல பொறுப்பு தந்திருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் தர் இன்க்ளினேஷன் டு கிவ் மை ஆஃபீஸ் பேர் கூட சேர்ந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சிருக்கிறதா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இந்த கோவை சம்பவம் உள்ளிட்ட பல சம்பவங்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்களையே ஒன்னா சித்தரித்து பலர் பேசுறாங்க. அதை நீங்க எப்படி பாருங்க? அதாவது ஏற்கனவே அதுக்கு சுட்டு பிடிச்சிட்டாங்க 3 பேரை. துரிதமாக செயல்பட்டிருக்கிறார்கள். இது ஜெனரலைஸ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடைபெறுவதற்கு மூல காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் முதல்ல சொன்னதான் பதில். ஏன்னா தன்னிலை மறந்து சிலர் செயல்படுறாங்கன்னு சொல்லணும். தட் மீன்ஸ் வி ஹேவ் டு கண்ட்ரோல். அது எதனால இதெல்லாம் உருவாகுது, இந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது பார்க்கும்போது போதை 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 என்றுதான். ஏன்னா ஒரு வண்டியில உட்காந்து பேசிட்டு இருக்கவங்கள அது தனியா ஏதோ ஒரு இடத்துல காட்டு பக்கத்துல இருந்தா கூட நீ போய் கண்ணாடியை உடைச்சு அவங்களை மிரட்டி தூக்கிட்டு போற அளவுக்கு இருந்தா அதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்க அந்த தன்னிலை மறந்து இருக்கிற நிலையில் அது செய்கிறாங்க. அப்ப தன்னிலை மறப்பது போதையோ இல்லாட்டி குடிப்பழக்கமும் போதையும் இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிற ஏதேதோ சொல்றாங்க பேர் நமக்கே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லும் போது அதை கட்டுப்படுத்துக்கு நான் முயற்சி செய்கிறேன். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கும் அந்த தாவேகாவிற்குமான அந்த ஒரு கல சக்தி எப்படி இருக்கு, அவர்களுக்கான அந்த நம்பிக்கை குறைஞ்சிருக்குன்னு பல தரப்புல சொல்றாங்க, அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுடைய இல்ல நம்பிக்கையை பத்தி நான் விரும்பலங்க. எனக்கு அந்த கருத்து கணிப்புலாம் எனக்கு தெரியாது. ஒண்ணு விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் இறந்த குடும்பத்தை அழைத்து பார்ப்பது ஒரு அவலமான ஒரு சூழல். நேரடியாக என்ன இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும். நோபடி கேன் கிவ் கிரீன் கார்டு டு விஜய் டு கோ அண்ட் விசிட் தம். உங்களை யாரும் துன்புறுத்திட போறதில்லை. இப்போ நானே போறேன். இப்போ நம்ம மக்கள் உட்காந்துருக்காங்க, பேசாதீங்க சொல்றேன். when you are not able to control your own people then you are not fit to be a leader. அதனால நீங்க என்ன பண்ணிருக்கோம், நான் போறேன்னு சொல்லும் போது ஒருத்தர் வந்தானே அந்த போறாரு வீட்டுக்கு வச்சுக்கோமே, let us see we had gone there. அந்த இடத்துல போகும்போது அவங்க முன்னாடி கை கொடுக்க வந்தாங்களோ இல்லை போட்டோ எடுக்க வந்தாங்களோ, எங்க போயிட்டு தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. then you should have controlled and gone and போய் இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே. உங்களுக்கு யாரும் துன்புறுத்த போறது இல்லை. நான் 14 வீட்டுக்கு போனேன். கூட்டம் நின்றுதான் செஞ்சது, கூட்டம் இருக்கதான் செஞ்சாங்க. நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன். நான் 1996 கூட்டத்தை பார்க்குறேன். ஐ ஹவ் கான் எவ்ரிவேர். எங்கெல்லாம் போகணுமோ ஒன் டே தள்ளி போவேன். திருமணத்துக்கே சம்டைம்ஸ் தாலி கட்டின பிறகு உள்ள போவேன். ஏன் தாலி கட்டு உள்ள போனா, நான் போகும்போது அங்கே இருக்கிற விருந்த உறவினர் உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு சேருக்கு தள்ளி என்ன பார்க்க முண்டியடிச்சு வந்துடக்கூடாது, நான் வெளியே தான் தம்பி நிற்பேன், கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டணும் சாப்பிட போறாங்கன்னு உள்ள வந்து வாழ்த்து சொல்றேன் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஆர்கனைஸ் மை செல்ஃப். ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ எனிதிங் அண்ட் யூ டேக் த பிளேம் ஆல்சோ. இட் இஸ் நாட் ஒன்லி போலீஸ்ன்னு சொல்றதை விட நீங்க அந்த கூட்டத்துக்கு போகும்போது அங்க இருக்க மக்கள் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்களே, எப்படி இருக்கணும்ன்றது சிந்திச்சுட்டு போயிருக்கணும். திஸ் இஸ் மை வியூ. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அரசியல்.
தேங்க்யூ. தேங்க்யூ.